ராதே கிருஷ்ணா. ராம் ராம். அஸ்ட்ரோமித்ரன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள். நாம் இன்னைக்கு ராகு பகவானை பற்றின பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ராகு பகவான் எப்படிப்பட்டவர்? அவர் அசுர குலத்திலிருந்து தேவ குலத்துக்கு மாறினவர். அவர் ஒரே நபர் தான். அவரை அமிர்தத்தை குடித்ததுனால அவர் அழிவற்ற நிலையை அடைஞ்சார். அதனால ராகு கேது என ஒரே நபர் இரண்டாக மாறினதாக சரித்திரம் சொல்றது. அதனால அவங்களுக்கு தனியா வீடு அப்படிங்கிறது 12 ராசிகள்ல அவங்களுக்கு இல்லை. ஆனா அவங்களுக்கு நட்சத்திரம் இருக்கு. திருவாதிரை, சுவாதி, சதயம், அந்த அஸ்வினி, மகம், மூலம் என்று அழைக்கக்கூடிய இந்த 6 நட்சத்திரங்கள் ராகுவுக்கும் கேதுவுக்கும் உரித்தான நட்சத்திரங்களாக இருக்கிறது. அப்ப அந்த நட்சத்திரங்கள் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் அவங்க வீடுன்னு அர்த்தம். ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டா, ராகு கேது எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டினுடைய மொத்த காரகத்துவத்தை அப்படியே எடுத்துட்டு அதனுடைய குணாதிசயங்கள் அத்தனையும் கையில் எடுத்துட்டு அதற்கு ஆப்போசிட்டாக ரிலேட்டடா இருக்கக்கூடிய ராசி, அதாவது மேஷம்னா மேஷத்துக்கு விருச்சிகம், ரிஷபம்னா ரிஷபத்துக்கு துலாம், மிதுனம்னா மிதுனத்துக்கு கன்னி அப்படின்னு அதோட ரிலேட்டட் ராசிகள் எதுவோ அதோட காரகத்துவத்தையும் எடுத்து அவங்களுடைய பலனை செய்வாங்க. முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நாம இதை வச்சு 12 ராசிகளிலும் ராகு பகவான் இருந்து திசை நடத்தினால் ஒரு மனிதனுக்கு எந்த மாதிரியான நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். சரி, மேஷராசியில் ராகு பகவான் இருந்தால் என்ன செய்வார்? ராகு திசை நடத்தினார் என்ன செய்வார்? சிறு பிராயத்தில், அதாவது குழந்தை பருவத்தில் 12 வயதிற்குள் வந்தால் மிகவும் தரித்திர நிலை என்று அறியப்படுகிறது. 12 வயதிலிருந்து 24 வயதிற்குள் ஒரு ராகு திசை வந்தது அப்படிங்கிற பட்சத்துல மேஷராசியில இருந்து ராகு திசை நடத்தினார் அப்படின்னா அவங்க நட்புகளை இழக்கிறது, நிறைய லவ் ஃபெயிலியர், அதே மாதிரி விஷம் குடிக்கிறது, இந்த மாதிரியான சூசைட் அட்டெம்ப்ட் பண்றது, ஏன்னா மனோ ரீதியாக கடுமையாக பாதிக்கப்படுறது, இதை மாதிரியான விஷயங்களை அனுபவிக்கிறாங்க. சரி, இது கெடுதலான பலன். நல்ல பலன் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, கடும் முயற்சி, கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும், அதே மாதிரி இந்த டெக்னீஷியன் ஒர்க்கு, அதே மாதிரி நம்ம என்ன சொல்றது, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இந்த மிஷினரி சம்பந்தப்பட்ட படிப்புகள், கையில் ஆயில், இந்த அழுக்கு இதெல்லாம் படிக்கிற மாதிரியான ரொம்ப ஆபத்தான தொழில், மோட்டாரில் வேலை பார்க்கறது, இன்ஜினில் வேலை பார்க்கறது, இதை மாதிரியான படிப்பு, இது சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு திசை ரொம்ப அற்புதமான ஒரு திசையாக இருக்கும். கோடி கோடியாக லாபத்தை அள்ளி கொடுக்கும். அதே மாதிரி இந்த சிறிய சிறிய இந்த லாகிரி வஸ்துக்கள் என்று அழைக்கக்கூடிய போதை வஸ்துக்களை விற்கக்கூடியவங்க, அதை தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான ஒரு திசையாக இந்த மேஷராசியில நடக்கிற ராகு திசை இருக்கும். அப்போ நன்மை ஒரு மாதிரி இருக்கு, தீமை ஒரு மாதிரி இருக்கு. சரி, ரிஷபராசி அன்பர்களை பார்ப்போம். ரிஷபராசியில இருந்து ராகு திசை நடத்தினால் என்ன செய்வார்? முதல்ல குடும்ப ரீதியான, அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சிறிய பிரிவுகளை ஏற்படுத்துவார். அதே மாதிரி உறவினர்களுக்குள் கடுமையான ஒரு பிரிவை ஏற்படுத்துவார். சொந்த பந்தங்களை பக்கத்துல நெருங்க விட மாட்டார். வெளிநாடுகளுக்கு நாடு கடந்து வெளியில போக வச்சிருவார். ஸோ அதே மாதிரி மல்டிநேஷனல் கம்பெனி என்று அழைக்கக்கூடிய ஐடி கம்பெனிகள்ல வேலைக்கு போக வைப்பார். ஸோ இதெல்லாம் தோஷங்கள் இருந்தா கூட நிறைய நன்மையான விஷயங்கள் தெரிகிறது. அது போக பொருளாதாரத்தை சிறுக சிறுக சேமிக்கக்கூடிய ஒரே ஒரு ராசி எதுன்னா இந்த ரிஷபராசி மட்டும்தான். இந்த ரிஷபராசியில ராகு இருந்து திசை நடத்திட்டாருன்னா அவங்க தான் போஸ்ட் ஆஃபீஸில் போய் பைசா சேர்க்கறது, எல்ஐசியில் பணம் போடுறது அப்படின்னு யாருமே செய்யாத ஒரு இடத்துல போய் கொண்டு போய் ரூபாயை சேமிக்கிறது, அது அவங்க தான் செய்வாங்க. அப்போ
ரிஷபராசி அன்பர்களுக்கு ராகு திசை வந்து அற்புதமான திசை தான், நல்ல திசை தான். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. கணவன் மனைவி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. மிதுன ராசியில இருந்து ராகு திசை நடத்தினா என்ன பண்ணுவார்? மிதுன ராசி வந்து புதனோட ராசி. சகோதரர்களுக்குள்ள முதல்ல ஒற்றுமையை குலைப்பார். முதல்ல உடன் பிறந்தவங்களை விட்டு பிரிஞ்சு வெளியில போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். 2வது, காது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இது உடல் ரீதியான நோய். அதே மாதிரி மனச்சிதைவு, மன ரீதியான பாதிப்புகள், கலைத்துறையில சாதனை படைக்கிறது. அதாவது இதெல்லாம் ஒரு படிப்பா அப்படிம்பாங்க. ஒருத்தர் இப்போ நல்லா 10th 12th படிக்கும்போது திடீர்னு நான் யோகா படிக்க போகிறேன், நான் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஆக போகிறேன், நான் வந்து பாட்டு படிக்க போகிறேன், நான் வந்து இதெல்லாம் வந்து மியூசிஷியன் ஆக போகிறேன் அப்படின்னா அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ 12th படிச்சுட்டு இருக்கான், இந்த நேரத்தில் போய் காலேஜில் நல்லபடியாக முடிக்காம என்னெல்லாமோ படிக்க போகிறேங்கிறானே அப்படின்னு. ஆனால் அந்த பொழுதுபோக்காக படிக்கக்கூடிய அந்த கலைத்துறை இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த ராகு சப்போர்ட் பண்ணுவார். அதையே வாழ்க்கையில மிகப்பெரிய தொழிலாக செய்ய வைப்பார். அதுதான் அதுல கிடைக்கிற பெரிய பாக்கியம். அதனால ராகு மிதுன ராசிக்கு நிறைய நன்மைகளை தான் கொடுக்கிறார். கடக ராசியில இருக்கிற ராகு திசை நடத்தும் போது என்ன செய்வார்? கடக ராசியில இருக்கிற ராகு வந்து அதி அற்புதமான பலன்களை கொடுப்பார். முக்கியமான ஒரு பிரச்சனை என்று எடுத்துக்கொண்டால் ஒண்ணுதான். தாயாரை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். தாயார் அப்படிங்கிறதுனா தாயார் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அம்மா, சித்தி, பெரியம்மா அப்படின்னு யாரெல்லாம் கூப்பிடுறோமோ அவங்கெல்லாம் அம்மா தான். ஸோ அந்த தாயாரை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதை தவிர மற்ற பெரிய பிரச்சனை கிடையாது. சொந்தமாக வீடு கட்டினாங்க அப்படின்னா அந்த வீட்டில் மட்டும் குடியிருக்க முடியாது, வேற வீட்டில் போய் குடியிருக்கலாம். அப்போ 2 3 எந்த ஊருக்கெல்லாம் போகிறாங்களோ போகிற இடத்துலாம் ஒரு வீடு வாங்கி போடுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் குடியிருக்கணுங்கிற சூழ்நிலை வரும்போது வேற ஒரு இடத்துக்கு மாற்றல் ஆகும். அப்படி தொழில் ரீதியாக நிறைய மாறுதல்கள் ஏற்படுறது. அதன் காரணமாக அந்த வீட்டில் குடியிருக்க முடியாமல் போகிறது. இது ஒரு பிரச்சனை. ஸோ ஆனால் இதில் நிறைய லாபமும் இருக்குது. அப்போது வீடு கொடுத்துருவார். தாயாரை விட்டு பிரிஞ்சு இருக்கணும். வெளிநாடுகளுக்கு பிரயாணம் போவாங்க. ஏன்னா உடலில் வந்து ஷோல்டர் வந்து ஒரு பக்கமாக இறங்கிரும். ஸோ அதனால் ஷோல்டர் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வெயிட் லிஃப்டிங் நிறைய பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் ஒழுங்கா பண்ணிக்கிட்டால் ராகு தசை கடக ராசிக்கு அற்புதமாக இருக்கும். சிம்ம ராசிக்கு ராகு தசை என்ன பண்ணும்? சிம்ம ராசிக்கு ராகு தசை காட்டுவாசி என்று பெயர். அதாவது சயன ராகு அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவோம் நாங்கள். எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கிறது, எப்பவுமே தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. முக்கியமாக பகலில் தூக்கம், இரவில் முழிப்பு. அப்போ இவங்களுக்கு தகுந்த தொழில் என்ன? ஐடி ஃபீல்டு தான். ஸோ அவங்க ராத்திரி நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணணும், பகலில் தூங்கணும். அப்படிப்பட்ட ஒரு தொழில் தான் அவங்களுக்கு அமையும். அதுதான் அவங்களுக்கு நல்லதாகவும் இருக்கும். 1. 2வது என்ன அப்படின்னு கேட்டால், உடல் வந்து கடுமையாக வந்து என்ன சொல்கிறது, கடுமையாக மெலிஞ்சு போய் கருத்து போகிறது, இது ஒரு வகை. ரொம்ப உடம்பு ஊதி அப்பவும் வந்து கருப்பாயிடுறது. இந்த 2 பிரச்சனையும் அவங்களுக்கு வரும். ஸோ இந்த உடல் ரீதியான பாதிப்பு அப்படிங்கிறது மனசுனால வர்ற உடல் பாதிப்பு. ஸோ ஹார்மோனல் சேஞ்ச் அப்படிங்கிற பிரச்சனையினால உடல் ரீதியான பாதிப்பு சிம்ம ராசிக்கு வரும். அதனால் உடலை கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி எல்லா விஷயமும், பொருளாதாரம் எல்லாமே நல்லா இருக்கும். கொஞ்சம் எதிர்மறையாக, அதாவது இரவு பகல் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சரி பண்ணிக்கணும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ராகு தசை நடத்தினால் என்ன செய்வார்? கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய ராகு வந்து கப்பலில் போக வைப்பார், மிஷினரிஸில் ஒர்க் பண்ண வைப்பார். அதே மாதிரி கேட்ரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செய்ய வைப்பார். அதே மாதிரி அச்சு தொழில், அதாவது பிரிண்டிங் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஃப்ளெக்ஸ் அடிக்கிறாங்க, ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி தொழில்கள்லாம் பண்ணுறதெல்லாம் இந்த கன்னி ராசி தான். ஸோ இந்த மிஷினரிஸ் வச்சு ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த ராகு திசைக்கு மட்டும்தான் ரொம்ப அதிவிசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ராகு திசையில் கன்னியா ராசிக்கு இந்த மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்களில் இருந்தாங்கன்னா டாப் கிளாஸாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருப்பாங்க.
ஆனால் குடும்ப விவகாரம் அப்படின்னு வரும்போது, ஒரு 16, 17 பொண்ண காதலிச்சு 18வது பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு போம்போது, யாராவது நிப்பாட்டி வச்சுருவாங்க. கடைசியில வீட்ல பார்த்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணணும். இதான் நெலைம. அதனால தேவையில்லாம கற்பனை பண்றத குறைச்சுக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. அதனால நட்புகள் இதனால நெறைய பாதிக்கப்படும். அதுக்காக இந்த எச்சரிக்கைய நாங்க சொல்றோம். ஏன்னா நெறைய எக்ஸ்பெக்டேஷன்னால நெறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுனால, அத குறைச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வார்த்தைகள நாங்க சொல்றோம். ஸோ கன்னி ராசியினுடைய ராகு தசை பலன் இதுதான். துலா ராசியில ராகு இருந்து திசை நடத்தினால என்ன செய்வார்? வியாபாரத்துல வந்து கொடி கட்டி பறப்பார். துலா ராசியில இருந்து ராகு திசை நடத்தினா வியாபாரத்துல கொடி கட்டி பறப்பாங்க. அதிலும் கப்பல் வியாபாரம் அப்படின்னா ரொம்ப அருமையா ஓடும். அதுல சந்தேகமே வேண்டாம். ஏற்றுமதி, இறக்குமதியில அவங்கள அடிச்சுக்க முடியாது. வியாபாரத்துல எத்தன தந்திரங்கள் இருக்கோ அத்தனையும் அவங்களுக்கு தெரிஞ்சு போகும். ஒரே ஒண்ணு உடல் ரீதியான ஒரு பாதிப்பு என்னன்னா, கால்ல வந்து ஏதாவது முழங்காலுக்கு கீழயோ, இல்லைன்னா தொடைக்கு கீழயோ ஒரு ஃப்ராக்சர் இது மாரி ஏதாவது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல மெட்டல் பொருத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நட்டு போல்ட் ஏதாவது ஒண்ணு உடம்புல கட்டாயமா வந்து சேர்ந்துரும். அது ஒண்ணு தான் உடல் ரீதியான பிரச்சனை. மத்தபடி குடும்ப ரீதியா பாதிப்பு, பெரிய பாதிப்பு விஷயங்கள்லாம் ஒண்ணும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. தொழில மட்டும் நல்லபடியா பார்த்துக்கிட்டா போதும். மத்த எல்லாமே அவங்களுக்கு நல்லபடியா நடக்கும். அதனால உடல் ரீதியா இந்த விஷயங்கள மட்டும் கவனமா பார்த்துக்கணும். சரி. அடுத்து விருச்சிக ராசி அன்பர்கள பார்ப்போம். விருச்சிக ராசியில ராகு இருந்து திசை நடத்தினால் என்ன செய்வார்? அ உடல்ல முதல்ல உடல் ரீதியான பாதிப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது, அதாவது நாக்குல வந்து தடிப்பு ஏற்படுறது, வாய் புண்ணாகிறது, என்ன பற்கள் தானா கீழ விழுறது, இத மாரியான சில பாதிப்புகள் உண்டு. ரொம்ப வயோதிக தோற்றத்த குடுக்கிறது. ஏன்னா சின்ன வயசே 16, 17 வயசு தான் இருக்கும். பார்க்க வயசான பையன் மாரி இருப்பான். அது மாரி தோற்றத்துல ஒரு வயோதிக தோற்றத்த குடுக்கிறது. தரித்திர நிலை அப்படின்னு பேரு. இளம் பிராயத்துல வந்தா தரித்திர நிலை வந்துரும். ஸோ இத இளம் பிராயத்த தாண்டி வந்தது அப்படின்னா, அதாவது இளம் பிராயம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த 16 டூ 22. ஸோ இந்த 22 தாண்டி ஒருவேளை இந்த ராகு தசை வந்தது அப்படின்னா, ரொம்ப அருமையான திசைன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, உறவு சொந்த பந்தங்கள்ல மட்டும் பொண்ணு எடுக்கக்கூடாது. வெளியில இருந்து தான் பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணணும். அப்பதான் சௌக்கியமா இருப்பாங்க. சொந்த பந்தங்கள்ல நெறைய பாதிப்புகள் இருக்கும். அதனால உறவினர்களோட சேர முடியாது. கல்யாணம்னு ஒண்ணு வாழ்க்கையில என்னைக்கு நடக்குதோ, அதுக்கப்புறம் சொந்த பந்தங்கள்லாம் ஒண்ணா சேரும். அதனால ராகு தசை இத்தன பலன்கள செய்யும் விருச்சிகத்துக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா அத கையாளணும். வேற ஒரு பிரச்சனையும் இல்ல. அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்கள பார்ப்போம். தனுசு ராசியில் ராகு இருந்து திசை நடத்தினால் என்ன செய்வார்? அந்த ராகுவுக்கு பேர் வந்து கோதண்ட ராகு என்று அழைக்கப்படுகிறது. எடுத்த காரியத்தை முடிக்காம கீழ வைக்க மாட்டாங்க. அவங்க நினைச்ச விஷயத்த சாதிக்காம முடிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு திருடமான அந்த எய்ம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அத போய் அடையாம அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. ஸோ எல்லா விஷயத்திலயும் படிப்பு, தொழில், சாப்பாடு, துணிமணி, இல்லறம், வாழ்க்கை, குடும்பம் எல்லா விஷயத்திலயுமே அவங்க ஒரு எய்ம் பண்ணுவாங்க. அந்த எய்ம் பண்ணது நடந்தா தான் அவங்களுக்கு திருப்தி ஆகும். அத நடத்தியும் காமிப்பாங்க. அப்போ தனுசுல இருக்கிற ராகு திசை வந்து ரொம்ப அருமையான ஒரு திசை அவங்களுக்கு. அவங்க வாழ்க்கையில நெனைச்ச விஷயத்த எல்லா விஷயத்தையும் சாதிச்சு முடிச்சிருவாங்க. இல்லற வாழ்க்கை அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னு கேட்டா, மனைவி சொல் பேச்ச கொஞ்சம் இவங்க கேட்கணும். வேற ஒண்ணும் இல்ல. அது மட்டும் கொஞ்சம் சரியா கவனிச்சுக்கிட்டா, மத்த பாதிப்புகள் எதுவும் வராது. அடுத்ததாக மகர ராசி அன்பர்கள பார்ப்போம். மகரத்தில் இருந்து ராகு திசை நடத்தினால் என்ன செய்வார்? மகரத்தில் இருந்து ராகு திசை நடத்தினார் அப்படின்னு சொன்னா, அதாவது புதையல் கிடைக்கிறது, அ எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வர்றது, லாட்டரி டிக்கெட் விழ்றது, என்ன இந்த மாரி அன்எக்ஸ்பெக்டடா வந்து அதாவது நம்ம எதிர்பார்க்காத விதத்துல நமக்கு பொருளாதாரம் திடீர்னு வந்து சேர்றதுன்னு பேரு. திடீர் பணக்காரங்க. ஏன்னா, நமக்கு பூர்வீகத்துல நம்ம தாத்தான்னு ஒருத்தர் இருந்தாருன்னாலே நமக்கு தெரியாது. ஆனா திடீர்னு உங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தாரு, அவர் இவ்வளவு சொத்து வச்சிருந்தாரு
அது உங்க பேர்ல மாத்தி குடுத்துருக்காரும்மா ஒருத்தன். ஸோ இந்த மாரி ஏதோ ஒரு விதத்துல எந்த ரூபத்துல வரும்னு தெரியாது. ஆனா பொருளாதாரம் வந்துரும். அத நல்லபடியா ராகு திசையில பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு திசை டோட்டலா அத வந்து டெஸ்ட்ராய் பண்ணிரும். அதனால ராகு திசை மகர ராசிக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸே என்னன்னா, ராகு திசை ரொம்ப நல்லா இருக்கும். பொருளாதாரத்துல எதிர்பாராத அபிவிருத்திய குடுக்கும். நல்லா அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்த குடுக்கும். அதை தக்க வச்சுக்கிறதுக்கு சேமிப்ப நல்லபடியா பத்திரப்படுத்தியாச்சுன்னா, அடுத்த திசையில தப்பிச்சுக்கலாம். இதுதான் அதுக்குள்ள பலன். அடுத்து கும்பராசி. கும்பராசியிலிருந்து ராகு திசை நடத்தினால் என்ன செய்வார்? உலகத்தில் உள்ள ரகசியங்களை எல்லாம் சொல்லிக் குடுப்பார். எதிர்பாராத ஞானத்த குடுப்பார். ஏன்னா, சனிபத் ராகு அப்படின்னு பேரு. சனி இருந்து ஜென்மத்தில இருந்து என்ன பலன குடுக்கணுமோ, அத ராகு குடுப்பார். ஏன்னா, சனியைப் போல் ராகு பலன் குடுப்பார்ன்னு சொல்லிட்டான். அப்போ ராகு வந்து சனிக்கு ஈக்குவலான ஒரு பலன் குடுக்கிறதுனால, இயற்கையாவே எதிர்பாராத ஞானம் என எது மேலயும் பற்று இல்லாம இருக்கிறது, நடக்கிற விஷயங்கள அப்படியே ஏத்துக்கிறது, ஏன்னா புதுசா ஏதாவது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறது, பிஹெச்டி பண்றது, இந்த மாரி ரொம்ப அரிதான விஷயங்கள் எல்லாம் செய்றவங்க. ஸோ இதெல்லாம் ராகு திசை நடக்கும்போது, இந்த மாரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அரிதா கிடைக்கும். குடும்ப விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இங்கேயும் அதே தனுசுக்கு சொன்ன வார்த்தை தான். வீட்டுக்காரி என்ன சொல்றாளோ சரின்னு கேட்டுட்டா, பிரச்சனை முடிஞ்சுது. அது ஒண்ண மட்டும் சரின்னு வச்சுக்கணும். ஏன்னா 7ஆம் இடம் வந்து கேது உட்கார்ந்திருப்பார். கேது சிம்மத்துல உட்கார்ந்தா பத்திரகாளின்னு சொல்லியிருக்கு. அதனால கும்பத்துல ராகு, 7ல கேதுன்னா, வீட்டுக்காரி சொன்னா கேட்கணும். கேட்டா கும்பம் நல்லா இருக்கும். அதனால ராகு திசை கும்ப ராசிக்கு இப்படித்தான் இருக்கும். மீன ராசியிலிருந்து ராகு திசை நடத்துறால் என்ன பண்ணுவார்? 27ல இருந்து 28 நாட்டுக்கும் பிரயாணம் பண்ணக்கூடிய பெரிய பாக்கியத்த குடுப்பார். எல்லா நாடுகளையும் சுத்தி பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வெளிநாடுகள்ல முக்கியமாக ஆர்க்டிக் பிரதேசங்கள்ல போய் வசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். குளிர் பிரதேசங்கள்ல போய் செட்டில் ஆகக்கூடிய ஜாதகம்லாம் யாருன்னா, மீனத்துல இருந்து ராகு திசை நடத்தும்போது வெளியில போனவங்க தான் நெறைய. ஸோ அவங்களுக்கு தான் இந்த அமெரிக்கா, கனடா ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த பார்டர்ல போய் உட்கார்றவங்க. அப்போ இந்த வெளிநாடுகள், வெளிமாநிலங்கள், அந்நிய மதம், அந்நிய மொழி, அந்நிய க்ஷேத்திரங்கள் இப்படி எல்லா விஷயங்கள்லயும் வந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் மீனராசியில ராகு இருந்து திசை நடத்தும்போது ஒருத்தருக்கு கிடைக்கும். அப்போ அதுக்கு உண்டான படிப்போ, விஷயமோ ஏதோ ஒருத்தர் படிச்சுட்டு இருக்காங்க. எம்எஸ் பண்றேன், இத பண்றேன், ஏதோ டாக்டரேட் பண்றேன்னு பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு கட்டாயமாக இந்த பலன் வேலை செய்யும். அதனால மீனராசியை பொறுத்தவரைக்கும் குடும்ப விவகாரங்கள்ல எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த படிப்பு, தொழில் இந்த விஷயங்கள்ல வெளிநாடு பிரயாணம் தான் அவங்களுக்கு வாழ்க்கையில எல்லா விதமான நன்மையும் கொடுக்கும். அதனால வெளிமாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு பிரயாணம் பண்ணி படிக்கிற மாரி, வேலை பார்க்குற மாரி அவங்கள தயார்படுத்திக்கிட்டாங்கன்னா, ராகு தசை மீன ராசிக்கு ரொம்ப உத்தமமான பலன குடுக்கும். சரி. இப்ப நாம இந்த 12 ராசிகளுக்கும் அந்தந்த ராசிகள்ல ராகு இருந்து திசை நடத்தினா என்ன பண்ணுவார்? அப்படிங்கிறத ஓரிரு வார்த்தைகளாக பார்த்தோம். பலன் நெறைய இருக்கு. ஆனால் நமக்கு முக்கியமான சில வார்த்தைகள் என்ன செய்யும் அப்படின்னா, உடனே சொல்லக்கூடிய 2 முக்கியமான வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம். அவரவர் ஜென்ம ஜாதகத்துல வந்து அவங்களுடைய லக்னம் அதெல்லாம் கொண்டு, அதுக்கு ராகு எப்படி இருக்காருங்கிறத பார்த்து, ஏதாவது கிரகங்களோட சேர்ந்திருந்தாருன்னா, அதுக்கு பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். அத அவரவர் ஜோதிடர்கள்ட்ட, வெல்விஷர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி ராகு தசை நடக்கும்போது, ஒரு நல்ல வழிகாட்டியை கொண்டு, அவங்கவங்க வாழ்க்கை தரத்த நல்லபடியாக உயர்த்திக்கிட்டு, நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த பதிவ நாங்க குடுக்குறோம். ஸோ இத நல்லபடியாக பிரயோஜனப்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறோம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.